ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்மதி அரிசியில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எனக்குமே பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. நிறைய டைம் நான் பண்ணியிருக்கேன். இதை சமைக்கும் போது எனக்கு என்ன ஆகும்னா, ஒன்று உடஞ்சிரும், இல்லைன்னா நீர் கோர்த்துக்கிட்ட மாதிரி எனக்கு கொஞ்சம் சொதன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நார்மலான நம்ம வீட்டுக்கு சாதம் வடிப்போம்ல, அந்த ரைஸ்லேயே பண்ணிடுவேன். ஸோ இப்போ கொஞ்ச நாளாக நான் ட்ரை பண்ணி பாஸ்மதி ரைஸ்க்கான ட்ரிக்கை கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்னன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மட்டன் ஒரு 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன். ஸோ 1/4 கிலோ மட்டனை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மட்டனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். நான் ரொம்ப நிறைய சேர்க்கலை. அந்த மட்டன் லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சுக்கோங்க, உங்களோட மட்டனோட குவாலிட்டி பொறுத்து. ஸோ நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் பல்லாரி 2 வெங்காயமும் 2-3 பச்சை மிளகாயும், அப்புறம் 2 தக்காளி, 1 கப்பு புதினா, 1 கப்பு மல்லி இலை, இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பொருள் பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அப்புறம் கல்பாசி, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் இன்னும் என்னென்ன சேர்க்க போகிறேன்னா, கொஞ்சம் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது சேர்த்துட்டு இதை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, பாஸ்மதி ரைஸு. இது நான் ஒரு கப்பு காட்டுவேன் இதில் பிங்க் கலரில். அந்த கப்புக்கு 2.25 கப்பு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு 2 கப் ரைஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் 2.25 கப்பு ரைஸாக எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு 2 கப் கரெக்டாக வேணும்னா தண்ணி அளவை மாற்றணும். நம்ம நார்மலாக 1 கப்பு ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா செட் ஆகாது. நான் அதே தப்பை தான் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ மட்டன் வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுட்டு குக்கரை ஆஃப் பண்ணி ஸ்டீம் போனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம பிரியாணியை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் குக்கர்லலாம் பண்ணலை, இது நார்மலான பேனில் தான் பண்ண போகிறேன். நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு, நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, சோம்பு, இது எல்லாத்தையும் போடணும். ஆக்சுவலி என்கிட்ட பிரிஞ்சி இலை இல்லை, அதனால் நான் போடலை. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்க்கணும். இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எல்லோ கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி நான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேன். இது நல்ல பேஸ்ட் மாதிரி வரணும். நம்ம இப்போ பண்ணுற கிரேவி எல்லாமே நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகணும். முழுசாக இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நான் நார்மலாக பிரியாணிக்கு எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தக்காளியும் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதக்கணுன்னா பச்சை வாசனை போயிட்டு இதுலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வந்துட்டுருக்கும். அது வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்லி, புதினா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு புதினா, நம்ம கைப்பிடி அளவுக்கு அப்படின்னு சொன்னோன்னா 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ சிக்கன்லாம் நம்ம வச்சு சேர்ப்போம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு நமக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு கொதிக்க விட்டு வேக வச்சிடலாம். நம்ம மட்டன்றதுனால கண்டிப்பாக இதில் பேனில் வேக வைக்க முடியாதுன்றதுனால நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சள், உப்பு சேர்த்து மட்டனை நல்லா வேக வச்சு
எடுத்து வச்சுருக்கேன். இந்த மட்டனை இதில் சேர்த்துட்டு மட்டனில் வந்து கொஞ்சம் தான் தண்ணி இருந்தது, அதையும் நான் இந்த பிரியாணியில் மட்டனை வதக்கும் போதே ஊற்றிட்டேன். ஸோ நீங்கள் நிறைய மட்டனுக்கு தண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரைஸை தண்ணி ஊற்றும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தயிர், நான் சும்மா கண்ணளவு கையளவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் தயிரெலாம் ஊற்றிருக்கேன். இது வந்து 1 கப்பு இல்லை 100 ml அந்த மாதிரிலாம் நான் ஊற்றலை. கொஞ்சமாக தயிர் ஊற்றிட்டு ஒரு ½ லெமனை வந்து நான் வந்து இந்த கரண்டி மேலே பிழிஞ்சு விட்றேன். ஸோ சீட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கரண்டிலே நின்றோம், உள்ளே போய் பிரியாணியில் சேராது. அதாவது லெமனோட சீடு போய் விழுந்துருச்சு அப்படின்னா பிரியாணி ஒரு பக்கம் வந்து கசப்பு தன்மை வந்துடும் அப்படின்றதுக்காக நான் வந்து கரண்டியை வச்சுட்டு அது மேலே பிழிஞ்சிட்டேன். இப்போ நான் வந்து மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து 1½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா தூள் அது வந்து ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் வந்து இதுக்கு பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்கலை. கரம் மசாலா தூள் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுவோம்ல, அந்த பட்டை கிராம்பு மசாலாலாம் வந்து திரித்து ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, அதுதான் வறுத்து திரித்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த கரம் மசாலா தூள் வந்து ஒரு ½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாக்கெட் மசாலாலையும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து பிரியாணி பவுட்ரு தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்புக்கு தான் வந்து 2¼ கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். 2¼ கப்பு அப்படிங்கும்போது நான் வந்து அதை 2 கப்பாக மென்ஷன் பண்ணிக்கிட்டு நான் 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக 2 கப்பு வேணும் உங்களுக்கு அப்படின்னா 3½ கப் தண்ணி ஊற்றுங்க போதும். அதாவது நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறோமோ அதிலிருந்து ஒரு ½ கப்பு 3/4 கப் அளவுக்கு தண்ணியை கம்மி பண்ணி ஊற்றுங்க. இதுதான் வந்து பாஸ்மதி ரைஸ் உடஞ்சி போகிறவங்களுக்கு, குழஞ்சி போகிறவங்களுக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கரெக்டான பர்ஃபெக்டான டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நல்ல ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த ரைஸை வந்து இதில் எடுத்து போட்டு கரண்டி வச்சு ரொம்ப கிண்டாமல் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் விட்டோன்னா நமக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். கடகடன் வெந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். தண்ணி வந்து சாதத்தில் ஒரு ஓரமாக இருக்கும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் ரைஸ் வெந்துருச்சான்னு பாருங்கள். 70% வெந்தாலே போதும், நம்ம வந்து தம்க்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஜஸ்ட் வந்து தோசைக்கல் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு, நான் இதில் வேறு எதுவுமே பண்ணல, கரண்டி வச்சுலாம் போட்டு அமுத்திலாம் விடலை. அப்படியே ஒரு தட்டை வச்சு மூடி மேலே வந்து இடிக்கிற கல்லை வச்சு மூடிட்டேன். சிம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு அமர்த்திடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த வெயிட்டை வந்து எடுக்க வேண்டாம். எடுக்காமல் வச்சுட்டு திருப்பி நீங்கள் எடுத்து பாருங்கள். சாதத்தில் ஒரு சொட்டு தண்ணியும் இருக்காது, சாதம் குழஞ்சிருக்கவும் செய்யாது. ரொம்ப ரொம்ப உதிரியாக டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்காவது பாஸ்மதி ரைஸில் வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அளவு தண்ணியை விட கொஞ்சம் கம்மியாக வைங்க, ½ கப் கம்மியாக வைங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.